கணேசாய நமः. விநாயக புராணம் சாப்டர் 3 பிரம்மஹத்தி நீங்குதல். சுதன்மையோடு அமைச்சர் இருவரையும் அழைத்து கொண்டு நடந்து வந்து சோமகாந்தன் மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த சோலை ஒன்றை அடைந்தான். அன்று வெயில் அதிகமாக இருந்தது. காலையில் எழுந்தது முதலே நடந்த களைப்பு வேற. சிறிது நேரம் அச்சோலையில் தங்கி இளைப்பாறிச் செல்ல விரும்பினான். அச்சோலையினுள் தெளிந்த நீரை கொண்ட தடாகம் ஒன்றிருந்தது. அதன் கரையை அடைந்ததும் அரசன் அங்கிருந்த மரத்தின் நிழலில் கொஞ்சம் படுத்து தூங்க விரும்பினான். அரிசியையும் அரசனையும் அங்கேயே இருக்க செய்துவிட்டு கனி கிழங்குகளை சேகரித்து வரச் சென்றனர் அமைச்சர் இருவரும். மனைவியின் பக்கத்திலே படுத்து சிறிது கண்ணயர்ந்தான் அரசன். அந்த சமயத்துல தடாகத்திலிருந்து நீர் மொண்டு செல்வதற்காக பாலகன் ஒருவன் அங்கே வந்தான். தேஜஸ் பிரகாசிக்கும் முகத்தை உடைய அவனை கண்டதும் சுதன்மை பெரிதும் வியப்படைந்தாள். துஷ்ட மிருகங்கள் சந்தரிக்கும் வனத்திலே அச்சிறுவன் கொஞ்சமும் பயமின்றி தனியாக நீர் மொண்டு செல்ல வந்திருப்பதைக் கண்டு அவள் ஆச்சரியமடைந்தாள். அவனை அருகில் கூப்பிட்டு, குழந்தாய், உனக்கு பயமில்லையா? இந்த காட்டிலே சிங்கம், புலி, கரடி போன்ற மிருகங்கள் நடமாடுகின்றனவே, அதனால் உனக்கு தொந்தரவு கிடையாதா? இப்படி நீ தனியாக வரலாமா? உன் வீட்டில் பெரியோர்கள் யாருமே இல்லையா என்று கேட்டாள். அம்மணி, நான் முனிகுமாரன். என் பெயர் சிவனன். என் தாய் புலோமையும் தந்தை பிருகுமுனிவரும் அருகில்தான் இருக்கின்றனர். எங்கள் ஆசிரமம் பக்கத்தில்தான் இருக்கு. துஷ்ட மிருகங்கள் எதுவும் ஆசிரமத்தை நெருங்கி வருவதில்லை என்று பதிலளித்தான் சிறுவன். முகத்தோற்றத்திலிருந்து அவர்கள் இருவரும் உயர் குடும்பத்தினர் என்பதை ஊகித்து கொண்ட சிவனன் அவர்கள் இருவரும் அவ்விதம் தனியாக வந்திருப்பதை பற்றி அறிய விரும்பினான். மணி, என்னை பற்றி கேட்டீர்கள். உங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா? உங்கள் பேச்சும் தோற்றமும் நீங்கள் உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை காட்டுகின்றன. ஆனால் நீங்கள் இருவர் மட்டும் தனிமையில் வந்திருப்பது ஏன் என்று கேட்டான். அவன் வார்த்தைகள் சுதன்மையின் உள்ளத்தை உருகச் செய்தன. கண்களிலிருந்து நீர் பெருகி வழிந்தோட அந்த முனிக்குமாரனிடம் தாங்கள் வனத்திற்கு வர நேர்ந்த சூழ்நிலை எடுத்துச் சொன்னாள். அதை கேட்ட முனிக்குமாரனும் மிகவும் துக்கித்து, அம்மனை வருந்தாதீர்கள், பகவான் உங்கள் துயரை சீக்கிரத்திலேயே தீர்த்து வைப்பார் அம்மா. பாரத்தை அவர் மீது போட்டுவிட்டு நிம்மதியாகிருங்கள் என்று ஆறுதலாக இரண்டொரு வார்த்தைகளை சொல்லிவிட்டு தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஆசிரமத்திற்கு சென்றான். வழக்கமாக தண்ணீருக்கு போய் வரும் நேரத்தையும் விட அன்று தாமதமாக வந்த குமாரனை அழைத்து அதற்காக காரணத்தை கேட்டார் பிருகுமுனிவர். தந்தையே, தடாகக்கரையில் அழகு பொருந்திய ஒரு மாது தன் கணவரோடு வந்து தங்கியிருந்தாள். வெயிலின் உக்கிரம் தாங்காது களைப்பு மேலிட்டவராய் அவள் கணவர் நித்திரையில் ஆழ்ந்தார். அந்த அம்மாள் என்னை கூப்பிட்டு என் விருந்தாங்களை கேட்டாள். நானும் அவர்களை பற்றி விசாரித்தேன். சௌராஷ்டிரத்தில் தேவநகர அரசராம் அவள் கணவர். சோமகாந்தன் என்ற பெயராம். ஊழ்வினை காரணமாக குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்ட அவர் ஆட்சியை தன் மகன் ஏமகாண்டனிடம் ஒப்புவிட்டு குறை நாட்களை கழிக்க வனத்துக்கு வந்திருக்கிறார்களாம். லக்ஷ்மிகளையும் ததும்பும் அந்த அம்மாளின் முகத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த இன்னலை கண்டு யாருமே வருந்தாதி இருக்க முடியாது. அதனால்தான் சற்று தாமதமாகிவிட்டது என்றான் சிவனன். அவன் சொன்னதை கேட்ட முனிவரும் துக்கித்து, மைந்தா, நம் ஆசிரமத்திற்கு வந்திருக்கும் அகதிகளை நாம் தகுந்த முறையில் உபசரிக்க வேண்டும். நீ சென்று நான் அழைப்பதாக கூறி அவர்களை அழைத்து வா என்று உத்தரவிட்டார். சிவனன் சுதன்மையின் இருப்பிடம் வந்து, அம்மா, என் தந்தை தங்கள் விருந்தாங்களை என் மூலம் கேட்டு மிகவும் வருந்தினாள். தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்களை அறிந்ததும் அவர் உள்ளம் கலங்கியது. விரைவில் உங்கள் துயரம் தீர்ந்துவிடும் என்று நம்புகிறார். உங்கள் இருவரையும் அழைத்து வருமாறு என்னை அனுப்பியுள்ளார் என்று தெரிவித்தான். முனிவரின் சிஷ்யர்கள் அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று பழங்கள் முதலியனவை கொடுத்து உபசரித்தனர். அன்றிரவு அரசன் நிம்மதியாக நித்திரை செய்தான். மறுநாள் விடியற்காலையிலேயே எழுந்து நீராடி நித்தியானுஷ்டங்களை முடித்து கொண்டு முனிவரிடம் வந்து அவரை வணங்கினான். சோமகாந்தா, பூர்வ ஜன்மத்தில் நீ காமந்தகன் என்னும் வைசியனாக இருந்தாய். அப்போது நீ செய்த பாப காரியங்களுக்காகவே இந்நோய் உன்னை வந்து அடைந்துள்ளது. எத்தனையோ பாவங்களை செய்து அதன் மூலம் சேர்த்த செல்வம் முழுவதையும் விநாயக பெருமானுக்கு ஆலயம் ஒன்று எழுப்பதில் செலவிட்டு விட்டாய். அந்த புண்ணியத்தாலேயே இப்பிறவியில் உனக்கு அரசபோகம் கிட்டியது. புண்ணியம் செய்வதற்கான பலனை முதலில் அனுபவித்தாய். இப்போது உனது பாவங்களுக்கான பலனை நோய் மூலம் அனுபவிக்கின்றாய் என்று சொன்ன பிருகு முனிவர் அரசனுக்கு அவன் பூர்வ ஜன்ம விருத்தாந்தங்களை எடுத்து உரைத்தார். முனிவருடைய வார்த்தைகளில் அரசனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. தன்னை
தற்காக அவர் இவ்விதம் ஆறுதலாகச் சொல்லுகிறார் என்று நினைத்தான். அந்த சந்தேகம் அவன் மனதில் எழுந்த மறுகணமே அவன் உடலிலிருந்து 1000 பட்சிகள் தோன்றின. மிகவும் கூர்மையானது அலகுகளால் அரசனின் உடலெங்கும் கொத்தி மாமிசத்தை புசித்தன. அரசன் நடுநடுங்கிப் போய் பறவைகளின் உபதிரவம் தாங்காது முனிவரின் பாதங்களில் விழுந்து கதறினான். சுவாமி, அடியேனை மன்னித்து காப்பாற்றுங்கள். உங்கள் வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்ளாது சந்தேகம் கொண்டதன் பயனே இக்கொடுந்துன்பம். சுவாமி, இனியும் என்னால் தாழ முடியாது என்று கண்ணீர் விட்டான். முனிவர் அவன் மீது இரக்கம் கொண்டு ஹூங்காரம் செய்யவே பறவைகள் அவனை விட்டு பறந்து சென்றனர். பின்னர் கமண்டலத்திலிருந்து சிறிது நீரை கையில் விட்டு விநாயகரை மனதில் தியானித்து அரசன் உடல் மீது தெளித்தார். அரசே, என் வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்ளாததால் உனக்கு பறவைகளால் துன்பம் நேரிட்டது. இனியும் என்னை நம்பு என்றார். முனிவர் தெளித்த நீர் அரசன் உடல் மீது பட்டதும் அரசனிடமிருந்து பயங்கர உருவம் ஒன்று எழுந்தது. நீண்ட கால்கள், கோரமான பற்களோடு கூறிய பயங்கர முகம், நாற்புறமும் தொங்கும் சடை. இக்கோலத்தில் அதை பார்க்கும் எவரும் பயந்து நடுங்குவர். அதிக உக்கிரத்தோடு நிற்கும் அதை பார்த்த பிருகு முனிவர், பூதமே, நீ யார்? இந்த அரசனை பிடித்த காரணம் என்ன என்று வினவினார். தவசிரேஷ்டா, முற்பிறவியில் அந்தணன் ஒருவனை கொன்றதற்காக இவனை பிரம்மஹத்தியாக பிடித்து கொண்டிருந்தேன். எனக்கு கோர பசியாக இருக்கிறது. அரசனையும் அவனை சேர்ந்தோரையும் விழுங்க அனுமதி கொடுங்கள் என்றது பூதம். உன் பசிக்கு தகுந்த ஆகாரம் தருகிறேன். அதுவரை இங்கே தங்கியிரு. என் பக்கத்தில் இருந்த மரப்பொந்தை காண்பித்தார் முனிவர். மிகுந்த சந்தோஷத்தோடு பொந்தினுள் நுழைந்தது பூதம். அடுத்த க்ஷணமே பெருந்தீ மரத்தை சூழ்ந்து கொண்டது. இமைக்கும் நேரத்தில் மரத்தோடு அப்பந்துனில் இருந்த பூதமும் பஸ்மமாகிவிட்டது. சரீரத்திலிருந்து ஆன்மா திவ்ய சரீரம் பெற்று எழுந்து வந்து முனிவரை வணங்கியது. முனிஸ்ரேஷ்டா, முற்பிறவியில் நான் அந்தணனாகி இருந்தேன். காட்டிலே தன்னந்தனியாக இவனிடம் சிக்கிக் கொண்டபோது என்னை கொன்று இவன் என்னிடமிருந்த பொருள்களை அபகரித்து கொண்டான். அதனால் பிரம்மஹத்தியாக மாறி இவனை பிடித்து கொண்டேன். தாங்கள் திவ்ய தரிசனத்தால் அரசனது தோஷமும் நீங்க பெற்று எனது பூத சரீரமும் மறைந்தது. அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆகாய மார்க்கமாக அழகிய விமானம் ஒன்று வந்து இறங்கியது. சுவாமி, என்னை அழைத்துச் செல்ல விமானம் வந்துவிட்டது. அடியேனுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று மறுபடியும் முனிவரை பணிந்து பிரார்த்தித்தான் அவன். முனிவரும் மகிழ்ச்சியோடு அவனை புறப்பட்டுச் செல்லுமாறு கூறவே அவன் விமானத்தில் ஏறி ஆகாயமாக விண்ணுலகம் சென்றான். சோமகாந்தன் அடைந்த மகிழ்ச்சி விவரிக்க முடியாது. முனிவரிடம் திடமான நம்பிக்கை அடைந்தான். முனிவரை பார்த்து இரு கரங்களையும் கூப்பி, சுவாமி, என்னை பிடித்திருந்த பிரம்மஹத்தி நீங்கியது. தங்கள் கருணையாலன்றி வேறொன்றும் இல்லை. இவ்விதமே என்னை படுத்தி வரும் இந்நோயை தாங்கள் தீர்த்து வைப்பீர் என்று நம்புகிறேன் என்றான். சோமகாந்தா, உன் விருப்பம் நிறைவேறக்கூடியதுதான். ஆனால் முழுமுதற் கடவுளின் பூர்ண கடாட்சம் நீ பெற்றால்தான் இந்நோய் நீங்கும். அவரது திவ்ய சரித்திரத்தை காது குளிர கேட்டு அவரிடம் இடையறாத பக்தி கொண்டு அவரை ஆராதித்தால்தான் அது முடியும். முன்பு கைலாசபதியிடமிருந்து நான்முகனும் உபதேசம் பெற்று வேதவியாசருக்கு கூறினார். அவரிடமிருந்து கேட்கும் பாக்கியம் எனக்கு ஏற்பட்டது. என்னை அடுத்து வந்துள்ள நீயும் அப்புராண மகத்துவங்களை கேட்டு இந்நோயிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சி அடையலாம் என்றார் பிருகு முனிவர். இழந்த பார்வையை திரும்பப் பெற்ற குருடனும் போன்ற அரசன் அதிக இன்பம் அடைந்தவனாகி, சுவாமி, எத்தனையோ பிறவுகளுக்கு முன்பு நான் செய்திருக்கும் சிறிதளோ புண்ணியமே எனக்கு இப்பாகியம் கிட்ட அருளியிருக்கிறது. இல்லையேல் தங்கள் கருணைக்கு எவ்விதம் நான் பாத்திரமாக முடியும்? தேவரீர் கிருபை கூர்ந்து வேழமுகத்தோனின் மகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். அதை கேட்க இப்போதே என் உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது என்றான். அரசனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட பிருகுமுனிவர் விநாயக பெருமானின் திவ்ய சரித்திரத்தை கூறத் தொடங்கினார்.